ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டெட் சம்மந்தமான ஒரு இங்கிலீஷ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். ஏற்கனவே கிராமர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம கிராமர் பார்ட் 1 by 1 வந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன் திங் ஐ ஹாவ் டு சே, இப்போ நம்ம இதை மட்டும் படித்தா போதுமா, இதை படிக்க வேணாம், இதை ஒமிட் பண்ணலாம், அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ இல்லை. நமக்கு பேப்பர் 2 எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனவங்க, அந்த நம்ம எஸ்ஜிபிடி டெஸ்ட் எழுதுனாங்க இல்லையா, நியமன தேர்வு எழுதுனாங்க இல்லையா, எழுதுனாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நினச்சிருந்தாங்களோ அதுலேருந்துலாம் கொஷின் வரல. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இதெல்லாம் இதுலேருந்து கேள்வி வராதுன்னு நினச்சோமோ அந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுலேருந்து தான் வரும், இதுலேருந்து தான் வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. படிக்கிறது 6 to 10th எல்லாமே படிக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறது நமக்கு ஒரு போஸ்டிங் வாங்கணும், இல்லை இந்த தடவையாவது நான் எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மோட்டோவோடு தான் நம்ம படிக்கிறோம். இட் இஸ் நாட் லைக் தட் த டிகிரி எக்ஸாம், ரைட்? சரி, ஓகே மேம், நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் 6 to 10th எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். கிராமர் பார்ட்டை அதில் உள்ளது ஒவ்வொரு லைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ரோஸு எப்படி படிக்கிறது? ப்ரோஸ் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய நியூ வெக்காபுலரி வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. புக் பேக் படிச்சுக்கணும். பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, சயின்ஸு சோஷியலாக இருந்தாலும் சரி. இப்படி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷில் 30 out of 30 டெஃபினட்டாக இட் இஸ் பாசிபிள். சரியா? இப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 8th standard தான். 8th standardல உள்ள கிராமர் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 8th standardல உள்ள இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரீடிங் பகுதி பார்க்க போகிறோம். இதில் ஈச் பை ஈச் லைனாக வாசித்து அதுக்கு அர்த்தம் எடுத்து அதுக்கப்புறம் அதை எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஈவன் யாராக இருந்தாலும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், க்ளோசரி, புக் பேக், இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணின்னு ஒரு பையனை பற்றினது. அது என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் அவனுக்கு இது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுடைய ஹெல்ப்பில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா எழுத ஆரம்பிச்சிடுவான். ஃபஸ்ட்டுலாம் அவனுடைய ஹாபி எதுவாக இருக்குன்னா, ட்ராயிங் வரைகிறது தான் அவனுடைய இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னா, நிறைய எழுத ஆரம்பிச்சிடுவான். ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹைலைட்டட் வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா க்ளோசரியாக எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பேர் டைம். ஸ்பேர் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரீ டைம். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைத்தை தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்பேர் டைம்னு சொல்லுவோம். அடுத்து யூனிக்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது, அதாவது ஒருத்தர்கிட்ட இல்லாமல் ஸ்பெஷலாக இருக்கிறதா என்ன சொல்லுவோம், யூனிக் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து எனர்ஜிசைஸ், நம்மளை உற்சாகப்படுத்துறது. த திங் இஸ் விச் இஸ் ரியலி மோட்டிவேட் அஸ், அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆக்குறது. நம்மளை எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப டயர்ட் ஆக்குறது, வியரி ஆக்குறது. இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்து பேஷனேட்டுங்கிறது என்னது, ரொம்ப ஓவராக திஸ் இஸ் மை பேஷனேட் ஒர்க், ரொம்ப ஆர்வமாக எழுதுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா பேஷனேட். அதாவது மனப்பூர்வமாக பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷனேட். ஓகேயா? இந்த வேர்டுக்கு க்ளோசரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டோரியில் இந்த பேசிக் ஸ்டோரி என்னவாக இருக்கும்னா, ரைட்டிங் ஸ்கில்லை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி கொடுத்துருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அண்ணாதுரை அவர்களுடைய ஹாபிஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான். அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார், எழுதியிருப்பார். நிறைய இன்ஃபர்மேஷன் ரீஃபார்மேஷன், சமுதாயம் புத்துணர்ச்சி பெறுறதுக்கான எல்லா விஷயங்களையுமே அவர் பண்ணியிருப்பார். இதை இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இன்சைடு 2 பாக்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. இது ஒரு தாட். இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். வாட் எவர் யூ லைக் டு டூ, உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஹாபி ஆக்குங்க.
அதுதான் யார் சொல்லியிருப்பானா வாரன் பஃபெட் சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த லெசனில் இன்னொரு கொடுத்துருக்கோம். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அக்ராஸ் அவுட் ஆஃப் த ராங் வேர்ட்ஸ். ரைட்டிங்கிறது ஈஸி தான், பட் நிறைய நம்ம தப்பான வார்த்தைகளெல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா மார்க் ட்வைன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். ஸோ உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வாரன் பஃபெட். அடுத்த ரைட்டிங்கிறது ஈஸி தான், பட் நம்ம எதெல்லாம் கடந்து வந்திருக்கணும், அந்த ராங் வேர்ட்ஸ் எல்லாம் கடந்து வந்திருக்கணும்னு சொன்னது மார்க் ட்வைன். அடுத்து வந்து க்ளோசரி பார்க்கலாம். க்ளோசரியில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சரை மனப்பாடம் பண்ணாமல் அந்த க்ளோசரியில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு வேர்டு படித்து வச்சுக்கோங்க. அது தமிழும் இங்கிலீஷும். யூனிக் அப்படின்னா என்னது, நான் சொன்னேன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுன்னு சொன்னேன்ல, அன்காமனாக இருக்கிறது. எக்ஸாஸ்ட்டுங்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது. எனர்ஜிசைஸ் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு பூஸ்டப் பண்ணுமோ அதுதான். பேஷனட் ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணுறது. அக்யூரேட்லினா அக்யூரேட்டாக டைம் சொல்லு, எக்ஸாக்டாக டைம் சொல்லுன்னு சொல்லுவோம்ல. ஃபிக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா ஸ்டோரி, அதுதான். ஓகேயா. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். நோ, மணி ஹாபி வந்து என்னது, அவன் பெயிண்டிங் தான் வரைவான். அடுத்து ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். எஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி. இப்போ எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு டிராயிங் எழுதுறது பிடிக்கும். ஓகே, பீப்புள் ஹாவ் ஹாபிஸ் ஒன்லி டு பாஸ் டைம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஹாபிஸுங்கிறது என்னது அப்படின்னா ஃப்ரீ டைமில் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளோட டேலண்ட்டை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, மணி இமேஜின் எ வேர்ல்டு வித், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேஜிக் அண்ட் மேஜிஷியனை பற்றியே அந்த ஸ்டோரியில் வந்து இது பண்ணிகிட்ருப்பான். அடுத்து வந்து வென் மணி ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஹி வாஸ் அன்ஏபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. அதாவது அவனுக்கு கரெக்டான வேர்ட்ஸ், ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு ரைட்டிங்கில் வீக்காக தான் இருப்பான். அப்புறம் அவன் தாத்தா தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் த வாய்ஸ். அதாவது ஒரு பெயிண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயமா. சரியா. இப்படி தான் நான் இது வந்து உங்களுக்கு ஏன் இதை இப்படி எடுத்தேன்னா, இப்படி தான் படிக்கணுங்கிறதுக்காக. இப்படி படித்தா நீங்கள் வந்து எதையுமே என்ன பண்ண மாட்டீங்க, ஒமிட் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையுமே படிச்சிட்டோம். இங்கிலீஷா எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்திருப்பான்னு ஷுவராக நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நாமளே வந்து அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம். அது மாதிரி வெக்காபுலரி பார்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம். வெக்காபுலரி பார்ட்டு ரொம்ப முக்கியம். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, எஸ்ஜிடி படிக்கிறாங்க, இந்த இங்கிலீஷ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிராமர் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த கிராமர் வந்து சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும், எனக்கு வந்து பேப்பர் 1க்கு இந்த டாபிக் புரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.